மதிவாணன் சார், எப்படி இருக்கிறது இந்த சூழல்? நீங்க சொல்ற மாதிரி ஒன்றும் கலவரப்படுற சூழல்லாம் இல்லைங்க. அதாவது திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடாது என்பதற்கு அவர் கட்சியை விட மற்ற கட்சிகளுக்கு தான் இன்றைக்கு மிகுந்த அக்கறையும் பொறுப்பும் இருக்கிறதா நான் கருதுகிறேன். ஏன்னா மீண்டும் ஒரு தேர்தல் என்று சொன்னால் விஜயனுடைய எழுச்சி இன்னும் அதிகமாக இருக்கும்ன்றது திமுக, அதிமுக எல்லா கட்சிகளுக்கும் தெரியுங்க. அதனாலதான் அவங்க திமுக கூட்டணியில கலந்துட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவங்க இன்னொரு தேர்தலை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் மெயினான அவங்களுடைய நோக்கம். ஆனா அவங்க வெளியே சொன்னது என்னன்னா, ஆளுநர் ஆட்சியின் மூலமாக கொல்லைப்புற வழியாக அமித்ஷா ஆட்சி வந்துடும், அதை தடுக்கணும்ன்றதுதான் சொன்னாங்க. பட் நீங்க இதெல்லாம் உண்மை இல்லைங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு பொது வெளியில எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. திருமாவளவன் அவர்களே வெளியே சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு மக்கள் தீர்ப்பை மாற்றவும் தாவேக ஆட்சி அமைப்பதை தடுக்கவும் திமுக அதிமுக பரம்பரை எதிரிகள் எதிரும் புதிருமாக 50 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணவங்க எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு மாற்று திட்டத்தை உருவாக்கி ஐபிஎஸ் அவர்களை முதல்வராக்கி வெளியிலிருந்து திமுக ஆதரவு, திமுக கூட்டணி கட்சிகளும் அதையே நிலை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளிடம் பர்சனலா கேட்டுக்கிட்டது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இன்னைக்கு வேற வழி இல்லாம திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு தான் தாவே ஆட்சி அமைக்கிறது, ஸ்டாலின் தான் அனுப்பிச்சு வச்சாரு. இதெல்லாம் டயலாகுங்க. தே ட்ரைடு தேர் மேக்சிமம். இது தடுக்கணும்னு பார்த்தாங்க. மக்கள் தீர்ப்பை தடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் சக்தி இல்லை. அதனால இந்த ஆட்சி அதுல இடதுசாரிகள் அந்த பாயிண்ட்ல ரொம்ப தெளிவா தானே சார் இருந்தாங்க. இடதுசாரிகள் நாங்க அப்படி போக மாட்டோம் அப்படிங்கறதுல சிபிஎம் உடைய தேசிய செயலாளர் திரு பேபி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல டி ராஜா அவர்களும் அந்த பாயிண்ட சொல்லியிருந்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அது ஒரு பாயிண்ட். இந்த சதி திட்டம் பாஜக முன்மொழிந்த இந்த சதி திட்டம், திமுக அதிமுக பங்கேற்று நடத்த திட்டமிட்ட இந்த சதி திட்டம் தமிழ்நாட்டில் நிறைவேற முடியாமல் போனதற்கு மெயினான காரணமே கம்யூனிஸ்டுகள் தாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாங்க. இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் உறுதியான நிலை எடுத்ததால் விசிகா கூட கொஞ்சம் ஊசலாடினாங்க. ஒரு 24 ஹவர்ஸ் அவங்க ஊசலாடினாங்க. இப்ப இன்னைக்கு அதுக்கு பல நியாயங்கள் காரணங்கள்லாம் சொல்றாங்க. பட் ஃபேக்ட் இஸ் சிபிஐ சிபிஎம் அவங்க 2 பேர் சின்ன கட்சிகளா இருந்தாலும் 2 பேர் 4 பேர் தானாலும் அவங்க தான் இந்த சதி திட்டத்தை தமிழ்நாட்டிலே முறியடிப்பதற்கு முழு முதல் காரணமாக இருந்தாங்க. அதனால அவங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. நான் பார்த்தேன், சண்முகம் தோழர் பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் தீர்ப்புக்கு மாறாக நடந்து கொள்ளாதீர்கள் என்றுதான் அவரு ஒருவேளை இந்த பெர்ஸ்பெக்டிவ் இப்ப சர்ஃபேஸ்க்கு வந்திருக்கு இல்லையா, பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதிமுகவுடைய ஒரு குழுவினருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க போறாங்க, இந்த மாதிரி எல்லாம் வருது, அவங்களுக்கு இத்தனை அமைச்சரவையில இத்தனை பேர் பங்கு இருக்க போறாங்க, வாரியம் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு இந்த பேச்சு வந்துட்டே இருக்கும் போதுல இந்த கேள்வி வருது. ஒருவேளை நீங்க அவங்களை சேர்த்துட்டீங்கன்னா அப்ப நாங்க யோசிப்போங்கிற பாயிண்ட்டுக்கு வராங்க. அத்தைக்கு மீசை முளைத்தால் தானங்க சித்தப்பா, இந்த முளைச்சிருமோன்னு யோசிக்கிறாங்க, சித்தப்பா ஆயிருவாங்களோன்னு யோசிக்கிறாங்க. இல்லைங்க, இது வதந்திகளை வச்சுக்கிட்டு ஏசியங்களை வச்சுக்கிட்டு பேச முடியாதுங்க. அதாவது தாவேகாவின் தலைவர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. விசிகா, காங்கிரஸ், அப்புறம் முஸ்லிம் லீக் இந்த 3ம் ஆட்சியில இடம்பெற நாங்கள் அழைத்திருக்கிறோம்னு. கம்யூனிஸ்டுகளை அவங்க அழைக்காதது காரணம் அவங்க நிலை அவங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் பங்கேற்பதில் ஆர்வம் காட்டவில்லை, அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அப்ப இந்த 3 பேரை தான் சொல்லும்போது அதிமுக அது அங்க உட்கட்சி சண்டை நடந்துட்டு இருக்குங்க. திரு விஜயை பொறுத்த வரைக்குங்க எந்த காரியம் செஞ்சாலும் நியாயமாகவும் நேர்மையாகவும் ஆனஸ்டாவும் செய்வாருங்க. அவர் இன்னைக்கு வரக்கூடிய 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு அந்த நம்பிக்கை கோரும் வாக்கு தினத்துக்கு முதல் நாள் நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம்னு சொன்னா வேண்டான்னு சொல்றதுக்கு அவர் என்னங்க ஃபூலாங்க, அவர் முட்டாளா? அவருக்கே மெஜாரிட்டி வேப்பர் தின்ல இருக்கு, 2 இருக்கு. அதனால அவங்க ஒரு ஆள் ஆதரவு கொடுக்குறாங்க, அப்ப அதை ஏத்துக்கிட்டு தான். ஆனா அதுக்கு குதிரை பேரம்
அதுக்கு வந்து அமைச்சர்கள் தரப்போறாங்கன்ற கதையெல்லாம் யார் கட்டினதுன்னா திமுகவும் அதனுடைய கூட்டாளிகள் தாங்க. அதனால அதெல்லாம் அது தெளிவா இருப்பாங்க. கூட்டாளிகள் யாரு சார்? திமுகவுடைய கூட்டாளிகள் யாரு? மக்கள் தீர்ப்பு என்னவோ அதைத்தான் அவர்கள் மதிச்சு நடப்பாங்க. தாவேகா தலைவர் விஜய் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக அவர் வந்து அவசரப்பட்டு பதவியில நீடிக்கணும்ன்றதுக்காக திமுக அதிமுக பண்ணாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய சதியை பண்ணாங்க. பாஜக நாங்க தான் எதிராளிகள் சொன்னவங்க கடைசியில அமித்ஷா பார்முலாவை அமுல்படுத்துறதுக்காக கரம் கோத்தார்கள் இல்லையா? அதனால வந்துங்க அப்படிலாம் கொள்கையற்று விஜய் வந்து முடிவெடுக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துங்க பல்வேறு குழப்பங்கள் வதந்திகளை பரப்புறதால மேபி சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி குழுவினர் அவங்க சார்ந்த எம்எல்ஏக்கள் கிட்ட அவங்க ஏதாவது ஒரு லாலிபாப் கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நமக்கு அமைச்சர் பதவி எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நிதானமா இருங்கன்னு. அவங்களுடைய ஃபிளாக் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கூட்டம், அதை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்காக அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா தாவேக்கால இருந்து இன்று வரையில இதுவரையில இந்த நிமிஷம் வரையில அந்த பிளவுபட்ட ஒரு குரூப்பை நாங்க கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே சொல்லல. அதனால இது வந்து வதந்திகள் தாங்க. வதந்திகளையும் விஷயங்களை வச்சு நம்ம விவாதம் பண்ணக்கூடாது. இல்ல, ஆனா என்னன்னா விசிகவுடைய பொதுச் செயலாளர் கூடிய ரவிக்குமார் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்த உடனேயே ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருந்தார், எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருந்தாரு. அதில் ஒருவேளை நீங்கள் அதிமுகவுடைய குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை ஒரு பிரிவினரை நீங்கள் அமைச்சரவை ஆக்கணும், பொறுப்பேற்கணும், அவங்கள அமைச்சர்கள் ஆக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை அவங்க தாவேக சின்னத்தில் விசில் சின்னத்தில் போட்டியிட வச்சு அதுக்கப்புறம் கொண்டு வரதான் கான்ஸ்டிடியூஷன்லி சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதை நம்ம பேசுவோம் சார். திருநாதன், அதாவதுங்க தாவேக்கால வந்து திருமாவளவன் தாவேக்கான்ற விடுதலை சிறுத்தை கட்சியில திருமாவளவனுக்கு மேல ஆள்ல யாரும் இல்லைங்க. அவரு தாங்க அதாவது ஹெட். அவரு பொது வெளியில பத்திரிகையாளர்கள் கிட்டே சொல்லிட்டாரு, தாவேகா தலைவர்கள் என்கிட்ட உறுதி அளிச்சிருக்காங்க, அதிமுக அந்த பிளவு அந்த கோஷ்டியில இருக்கிறவங்களுக்கு மந்திரி பதவி எல்லாம் கொடுக்க போறது இல்லைன்னு என்கிட்ட உறுதி அளித்திருக்கிறார்கள்னு திருமாவளவன் சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் ட்வீட் போட்டா என்ன ஒன்னு சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. விசிகாவில் குழப்பம் நிலவுகிறதுங்க. தொடக்கத்திலிருந்தே குழப்பம். இடதுசாரி கட்சிகள் எவ்வளவு கரெக்டா நிலை எடுத்து அவங்க கடிதங்களை கொடுத்து ஆளுநரை பார்க்கலாம் வந்தாங்க. ஆனால் விசிகாவில ஏன்னா அதுல பல குழுக்கள் திமுக கூட இருக்கணும், திமுகவை பகைத்து கொள்ளக்கூடாது என்ற குழுக்கள் அங்க இருக்கு. அதுலதான் அவர் மாட்டிட்டு முழிக்கிறாரு திருமாவளவன். இல்லைன்னா இது அவங்களுடைய கோரிக்கை தானுங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றத காலங்காலமா கேட்டுட்டு இருந்தவங்க விடுதலை சிறுத்தைகள். நாங்க சேர மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறது காரணமே அந்த கட்சியில இருக்கக்கூடிய குழப்பம் தாங்க. நண்பர் நாதன் சொல்றாரு விசிகா வந்து வட தமிழகத்திலேயும் அல்லது சென்னையிலையும் வந்து தன்னுடைய வாக்குகளை இழந்து விட்டது தாவேகாக்கு அப்படின்றாரு. அதுக்கு அடிப்படை காரணம் திமுகவை கண்மூடித்தனமாக அவர்கள் தொடர்ந்து ஆதரிச்சு கொண்டிருந்தது தாங்க. திமுக அணியில அவங்க இருந்ததால் தான் தொடர்ந்து அந்த தவறுகளை எல்லாம் முட்டு கொடுத்து கொண்டிருந்ததால் தான் அவர்களுடைய அந்த வாக்குகள் கணிசமாக அவர்கள் இழந்தார்கள் என்பதை முதல்ல அவர் நண்பர் நாதன் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, திருமாவளவன் வந்து மிக தெளிவாக அந்த நேர்காணல்ல, ஒரு தனியார் ஊடகத்துக்கு அழைத்த நேர்காணல்ல 3 முறை மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததை சொன்னார். 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் கூட்டணி தலைவர்களை எல்லாம் அண்ணா அறிவாலயத்தில் வச்சு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார். அப்போது என்ன சொன்னார்னா, திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு நாம் தடை சொல்ல மாட்டோம், தடை போட மாட்டோம், 6 மாதம் அவருக்கு நாம் அவகாசம் கொடுப்போம், எந்த எதிர்ப்பும் போராட்டமும் நடத்த மாட்டோம்னு சொன்னார். ஆனால் 5ஆம் தேதி பேசின இந்த பேச்சு 7ஆம் தேதி மாறிடுச்சுங்க. ஏன்னா 7ஆம் தேதி இரவு சித்தரஞ்சன் சாலையில இருக்க அவருடைய வீட்டுல கூப்பிட்டு கூட்டணி தலைவர்களை விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இவங்களை கூப்பிட்டு முதல்வர் என்ன சொன்னார்னா, இதை வந்து எம்ஏ பேபி சிபிஎம் பொதுச் செயலாளரே வெளியே ஊடகத்துல சொல்லிட்டாருங்க. என்ன சொன்னார்னா, இது போல அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முதல்வராக்கி நாங்க வெளியிலிருந்து திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதாக
தீர்மானம் ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதே நிலையை நீங்களும் நம்ம கூட்டணி கட்சிகளும் எடுக்கணும்னு சொல்லி சொன்னார். நல்ல வேளையாக அப்போதான் எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நாங்க எங்க மறுநாள் 8ஆம் தேதி எங்க மாநில குழு நிர்வாக குழு கூடுது, அதுல முடிவெடுத்து விவாதிச்சுட்டு சொல்றோன்னு எஸ்கேப் ஆனாங்க. 8ஆம் தேதி அவர்கள் எல்லாம் இந்த முடிவை எடுத்து அறிவித்த பிறகு 9ஆம் தேதி திரும்பவும் திருமாவளவனை முதல்வர் அழைத்து பேசினார். ஏவாவேலு அந்த சந்திப்பின் போது இருந்தார். இதெல்லாம் பொது வெளியில வந்த செய்தி, திருமாவளவன் சொன்ன செய்தி. அவர் சொல்லல சார், திருமாவளவன் சொல்லல, நீங்க சொல்றது தவறான செய்தி. இப்ப நாங்க வேற ஒரு பிளான் பி வச்சிருக்கோம். அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு உங்களை ஆக்க போறோம் நாங்க. இந்த விதம் இதுக்கெல்லாம் ஆசை காட்டலுக்கெல்லாம் அவர் மயங்காமல் அவர் உறுதியா இருந்தாரு. ஆக பாஜக எதிர்ப்பு, பாஜக பி டீம்லாம் சொல்றாரு பாருங்க நாதன், இதெல்லாம் அபத்தம். ஓகே சார், ஓகே, நான் மீண்டும் வரேன். அதிமுகவும் விஜய் ஆர்எஸ்எஸ் குழந்தைன்னு சொன்னது திருமா, அது அவரே சொன்னாரு. அப்ப இப்பவும் அதே நிலைப்பாட்டில் இருக்குங்கிறது இப்பவும் அதை ஐயா சொல்லட்டும். ஐயா ஒரே ஒரு நிமிஷம், ஐயா ஒரே ஒரு நிமிஷம். ஐயா, விஜய் ஆர்எஸ்எஸ் குழந்தை என்று தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த கருத்துல இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க மறுக்க முடியாத, உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். மதிவாணன் சார், உங்களுடைய கால் இதுல சொல்லுங்க. இல்ல சார், நீ இப்ப திரு நாதன் அவர்கள் பேசினாங்க. இதுல வந்து பிசிக்கு அதாவது இல்ல நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே, அதாவது வந்து அபத்தமா பொய்யான தகவல்களை சொல்றாங்களே. இந்தியா கூட்டணிக்கு யாருங்க தலைமை தாங்குறது? திமுகவா தலைமை தாங்குது? இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸுங்க. இன்னும் திமுக தலைமை தாங்குதுன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அதே போல கேரளாவில புதிய ஆட்சி அமைவதற்கு அவர் போகாத காரணம் பாஜக கோச்சிக்கோன்னா இங்க ஏங்க காங்கிரஸ் வந்து மந்திரி சபையில சேர்க்கிறாங்க? அபத்தமா சொல்றாங்களே. அதனாலதான் அவங்க ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. நடக்கலைங்க. அதாவது எதுக்கு 5 வாட்டி ஆளுநர் மாளிகைக்கு போனீங்க? 5 நாட்கள் எதற்காக போனீங்க? தொடர்ந்து படையெடுத்து பாஜகவோட கூட்டு சேர்ந்து அதிமுகவை முதல்ல ஆளுநரை எதிர்த்திருக்கலாம்ல. முதல்ல ஆளுநரை எதிர்த்திருக்கலாம்ல. ஆளுநர் எங்களை வந்து கூப்பிடணும், ஆளுநர் தனிப்பெருங்கட்சின்ற முறையில எங்களை கூப்பிட்டுருக்கணும், ஏன் எதிர்க்கல? ஆளுநரை எதிர்ப்பதற்கு கூட உங்க தலைவருக்கு தைரியம் இல்லை சார். அதாவதுங்க, நான் என்ன சொல்றேன்னா, திமுக பண்ற பாஜக ஆதரவு நிலைகளை எல்லாம் மூடி மறைத்து விட்டு பாஜக ஏதோ இன்னைக்கு வந்து விஜயை மிரட்டுது, விஜய் பயப்படுறாரு, அதனாலதான் கேரளாவில் புதிய ஆட்சிக்கு அவர் அந்த விழாவுக்கு போலாம் அபத்தமா பேசுறாங்களே. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கூட்டணியில வச்சுக்கிட்டு இருக்குது, அமைச்சர்களா தரப்போகுது. பாஜகவுக்கு இன்னும் நீங்க இந்த பாஜக பூச்சாண்டி இன்னும் எவ்வளவு நாள் காட்டிட்டு இருப்பீங்க? கடைசியா நான் ஒண்ணு சொல்றேன், திருமாவளவன் யாரை முன்னிறுத்தினார் முதலமைச்சரா? வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணி ஓட்ட வாங்கி தானே ஜெயிச்சாங்கன்றாரு. அவருக்கு தொகுதி உடன்பாடுன்னா என்னன்னு தெரியல. விசிக ஓட்ட வாங்கி தானே பல திமுக பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. திமுகவால் தான் இவர்கள் எல்லாம் ஜெயித்தார்கள்னா கூட்டணி கட்சிக்காரர்கள்லாம் இன்க்ளூடிங் காங்கிரஸ். ஏங்க மு.க. ஸ்டாலின் தோத்து போனாரு? ஏங்க துரைமுருகன் தோத்து போனாரு? ஏங்க டிஆர்பி ராஜா தோத்து போனாரு? ஏங்க 14 அமைச்சர்கள் தோத்து போனாங்க? திமுக தான் எல்லாரையுமே தேர்ந்தெடுக்க வைக்குது, திமுக ஆதரவுல தான் மத்தவங்க எல்லாம் வராங்கன்னா ஏன் இவங்க எல்லாம் தோத்து போனாங்க? அதனால இந்த திமுகவினுடைய நாடகம் அம்பலம் ஆயிடுச்சுங்க. பாஜக எதிர்ப்பு என்ற முகமூடியை போட்டுக்கிட்டு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக இபிஎஸ் முதல்வராக்க முயற்சி பண்ணாங்க பாருங்க. அப்பவே அவங்களுடைய பாஜக எதிர்ப்பு நாடகம் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அம்பலம் ஆயிடுச்சு.